சோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரெண்டிங் குரல் சேனல். டெவில் டபுள் நெக்ஸ்ட் லெவல், அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல். எனக்கு இந்த மூவிக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். காலையில சண்டே மார்னிங் ஷோ தான் போயிட்டு வந்தேன். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்து நானே கேட்டுக்கிட்ட கேள்வி என்னன்னா, சண்டே ஒரு நாள் தான் லீவு, பேசாம படுத்து தூங்கி இருக்கலாம், எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலைன்ற மாதிரி தான் தோணுச்சு. படம் சத்தியமா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. ஓப்பனா சொல்லணும்னா சுத்தமா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த படத்துல நம்ம சந்தானம் ஒரு மூவி ரிவ்யூவர். அவர் இந்த மாதிரி எல்லா படத்தையும் கலாய்ப்பாரு. அதுவும் இந்த மாதிரி ரேப் சாங் எல்லாம் போட்டு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்பு வருது, எங்க படம் இந்த மாதிரி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு, நீங்க வந்து அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்விடேஷன் வருது. சந்தானமும் அந்த இடத்துக்கு போறாரு. அங்கதான் அவர் ஒரு படத்துக்குள்ள மாட்டிக்கிறாரு. எத்தனை படத்தை நீ குறை சொல்லிருப்ப, இன்னைக்கு நீயே ஒரு படத்துல இறங்கி நடி, முடிஞ்சா இந்த படத்துல இருந்து தப்பிச்சு காட்டுறா அப்படின்ற மாதிரி அங்க சந்தானத்தை அவரை வச்சு மாட்ட வச்ச அந்த பேய் சொல்ல, இங்க இருந்து சந்தானம் அந்த படத்துல இருந்து எப்படி தப்பிச்சு வெளில வந்தாரு அப்படின்றதுதான் கான்செப்டே. உண்மையை சொல்லணும்னா சந்தானம் அந்த படத்துக்குள்ள போய் மாட்டல, நம்ம தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு போய் மாட்டிட்டோம். எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. மூவியோட ஒன்லைனர் இப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஒன்லைனரை இதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் சினிமால பாத்திருக்கீங்களா? செம தரமான ஒன்லைன். இத வச்சே படத்தை வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த ஒன்லைனாலதான் நானும் படத்தை பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா கடைசியில இந்த படம் நமக்கே பெரிய சம்பவமா பண்ணி விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல சூர மொக்கையா ஓடிட்டு இருக்கு. சரி, செகண்ட் ஹாஃப் வந்துருச்சு, இப்பயாவது படம் நல்லா இருக்கும்னு பார்த்தா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே திரும்ப போடுங்கடா, தயவு செஞ்சு அதையே பார்த்துட்டு போயிருவோம்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பேசிக்கா அந்த மூவியோட ஜேர்னர் என்னன்னா, இது ஒரு ஹாரர் காமெடி பிலிம். ஆனா படத்துல ஹாரரும் இல்ல, காமெடியும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா இல்ல. எடுத்ததும் தலைவன் தியேட்டருக்குள்ள வராரு, படத்துக்குள்ள போறாரு, படத்துக்குள்ள இருக்க கப்பலுக்குள்ள போறாரு, கப்பல்ல இருந்து ஐலாண்டுக்கு போறாரு, இப்படி கதை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க படத்தை கூட மொக்கையா காட்டினதை நான் மன்னிச்சிருவேன்டா. சிம்பு சொல்ற மாதிரி எங்க டைரக்டர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஜிவிஎம் அந்த மனுஷன் என்னடா பண்ணாரு, அவரோட ஒரு ஹிட்டான மூவில இருந்து சாங் எடுத்து அதை அவரை வச்சே ஸ்பூஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. தலைவா, இதுக்கெல்லாம் நீ எதுக்கு ஓகே சொன்ன? இதெல்லாம் பாக்குறப்போ ஒண்ணுதாங்க தோணுச்சு, ஏயா கௌதம் வாசுதேவ் மேனன் எவ்வளவுதான் கடை வாங்கி வச்சிருக்க சொல்லியா, நாங்களாவது மொத்தமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டாவது அந்த கடனை அடைச்சிடலாம், தயவு செஞ்சு இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க ஜிவிஎம் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தலைவங்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கோங்க, இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் கடன் வாங்கவே கூடாது. வாங்கிட்டா ஒரு மனுஷன் எந்த லெவலுக்கு போவான்றத பாத்துக்கோங்க. ஜிவிஎமோட சேர்த்து படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா எந்த கேரக்டருமே மனசுல நிக்கல. மூவியோட மெயின் கேரக்டர் சந்தானம், சரி அவர் இருக்காரு, காமெடி பண்ணுவாருன்னு பார்த்தா யோ ப்ரோ வா ப்ரோ அப்படின்ற வாய்ஸ் மாடுலேஷன்ல அவர் ஒரு மாதிரி கிசா போட்ட மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. அட போங்கடா நீங்களும் உங்க மூவியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்த டிடி சீரிஸை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தில்லுக்கு திட்டு 1 அதெல்லாம் எனக்கு செம்ம ஃபேவரட்டான மூவிங்க. இப்ப கூட சன் டிவில போட்டானுங்கன்னா உட்காந்து பாப்பேன். அந்த அளவுக்கு அதுல சந்தானமோட கவுண்டரா இருக்கட்டும், எல்லா கேரக்டரோட காமெடியும் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த தில்லுக்கு துட்டு 2, தில்லுக்கு துட்டு 1 அளவுக்கு இல்லைனாலும் மூவில நிறைய விஷயங்கள் ரசிக்கும்படி இருக்கும். ஒரு சீனாவது உங்க மனசுல நின்றும், வயிறு விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமாவது படத்துல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ், அதுலயுமே நல்லா கவலையெல்லாம் மறந்து சிரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்துல இருக்கும். அந்த மூவிலையும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். முன்னாடி எல்லாம் சந்தானமோட காமெடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இந்த மாதிரி கவுண்டர்ல தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா இந்த மூவில கவுண்டரே சுத்தமா இல்லங்க. ஒரு காலத்துல என்ன மாதிரி கவுண்டர் போட்டு சுத்திட்டு இருப்பாரு, ஆனா இங்க கவுண்டரே இல்ல. நம்ம ஓஜி சந்தானமோட அந்த ஒட்டுமொத்த கோரும் மிஸ் ஆன மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு. சீரியஸா ஒரு நல்ல கான்செப்ட். தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஒன்லைனர், அதை எவ்வளவு மொக்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. நான் இது டிடி சீரிஸ் அப்படின்றனாலேயே அதிக அளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த அளவு இந்த மூவி என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் இல்லைங்க, பிலோ ஆவரேஜான ஒரு மூவி. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள்லயே ஹச்டி வந்துடும், அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. அடுத்த ஒரு 7 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணிருங்க. வட்டமாமே.